பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு ஓப்பனிங் திருப்பி ஆஃப்டர் 14 இயர்ஸ் எங்க ஏகே சாரை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஆவலாக வந்திருக்கோம். அதில் நாங்களும் நடித்தேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பைக் சீக்வன்ஸ் திருப்பி பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதுக்கு தான் வெயிட்டிங், உள்ளே போயிட்டு ரசிகர்களோட பார்க்கணும் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு கிராண்ட் ஓப்பனிங் இருக்கு. அதுவும் மங்காத்தா அந்த படத்தில் 50th ஃபிலிம் அஜித் சாரோட படத்தில் நடிச்சது ரொம்ப சந்தோஷம். திருப்பி ரீரிலீஸு, அதுக்கும் திருப்பி தேட்டருக்கு வந்து பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுனே தெரியல, அந்த ஹாப்பி. ஸோ சன் பிக்சர்ஸ் தான் வந்துட்டு நன்றி சொல்லணும் திருப்பி ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு. மங்காத்தா ரீரிலீஸ் கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு படம் வெளில வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா திருப்பி எங்களை நாங்களே வந்து ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோன்றது. இந்த படத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கல்ட் ஹைஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். இது இண்டஸ்ட்ரியிலே வந்து எவ்வளோ படங்கள் வந்திருக்கு. இது ஹைஸ்ட் ஃபிலிமில் வந்து இது ஒன் ஆஃப் த கல்ட் மூவிஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு படம் கொடுத்ததுக்கு என்னோட படமாக இருந்தது, தலையோட 50வது படமாக இருந்தது. எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன், இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ட்ன்றது. ப்ரொடியூசர் தயாநிதி அழகிரியும் வெங்கட் பிரபுவும் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு அவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேன்ஸோட திருப்பி உட்காந்து அதே எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் டே எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அந்த டைம்ல அதே த்ரில்லோட வந்து இன்னைக்கு என் பையனோடையும் ஒய்ஃபோடையும் வந்திருக்கேன். அப்போ 15 இயர்ஸ் பேக் எப்படி ஒரு ஃபேனாக போய் படம் பார்த்தோம், அதே ஃபேனாக தான் வந்து இப்போ பார்த்துருக்கோம். எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அந்த ஆரா இருக்கு இல்லையா, சாரோட ஆரா, அது வந்து இன்னும் கேரி ஆகுது. ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை, அதான் கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி சீன் வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷம் கழிச்சும் வந்து ஒரு சீன் கூட போர் அடிக்காமல் அந்தளவுக்கு வந்து எனர்ஜியாக ஆடியன்ஸோட அஸ் அ ஃபேனாக பார்க்கும்போது ஐம் வெரி வெரி ஹாப்பி. இந்த ஃபெப் ஷூட்டிங் போகிறோங்க. ஃபெப் ஷூட்டிங் போகிறோம். படம் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது படத்தில். ஸோ ஒன்று ஒன்றா போக போக அப்படியே சொல்லுவோம். ஜிபியு ஃபேன்ஸ்க்காக பண்ணிட்டோம். ஃபேன்ஸ்க்கான ஒரு படமாக இருந்துச்சு. இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து கிட்ஸ்லேருந்து எல்லா தரப்பட்ட ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு என்டர்டெய்னிங் ஒரு ஃபிலிமாக இருக்கும். நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. அதான் ஒன்று ஒன்றா அதான் அது எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் வெரி சூன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. அதான் சொன்னேன், ஃப்ரெஷ்ஷாக சர்ப்ரைசஸ் நிறைய இருக்கு. பார்க்கும்போது எல்லாருமே எக்ஸைட் ஆவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த படம் வந்து ஒரு கான்டெம்பரரியான ஒரு படம். அது நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலும் வந்து அது இப்போ ஷூட் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா அதில் ஷூட் பண்ண விதம், அந்த விஷுவல் ஸ்டைலிங், ஸோ இது எல்லாமே வந்து எப்போவுமே அது கான்டெம்பரரியாக இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். வெங்கட் பிரபு கூட நான் ஆரம்பத்துலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். சென்னை 28ல் ஆரம்பித்து நம்ம நிறையா படங்கள் பண்ணிட்டோம். அஜித் சாரோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது வரைக்கும் நாங்கள் வந்து பெரிய ஸ்டார்ஸோட வந்து ஒர்க் பண்ணல. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்டாரோட ஒர்க் பண்ணுறப்போ வந்து அது ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்குமோ அப்படின்லாம் வந்து நான் யோசிச்சிருக்கேன். அது டே 1லேயே வந்து அந்த எந்த விதமான ப்ரெஷரும் கொடுக்காம அவர் வந்து எங்களோட ஜெல் ஆயிட்டார். நாங்கள் அவரோட போய் ஜெல் ஆகிறத விட அவர் எங்களோட வந்து ஜெல் ஆயிட்டார்.